Good morning, students. Today I am going to take second chapter complex numbers, exercise 2.8, question number 4, 5 mark. இது ஒரு important 5 mark question. இதில் 4 subdivisions இருக்கு. Question பாருங்க, if 2 cos alpha equal to x plus 1 by x and 2 cos beta equal to y plus 1 by y. என்ன கொடுத்துருக்க பாரு, 2 cos alpha equal to x plus 1 by x, 2 cos beta equal to y plus 1 by y. Then show that first one பாருங்க, x by y plus y by x equal to 2 cos of alpha minus beta. இதான் first one. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல LHSல x இருக்கு, y இருக்கு. அப்போ நமக்கு x வேல்யூ y வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இது எங்கிருந்து சார் கண்டுபிடிக்கணும்? இந்த கிவன் இருக்கு பாருங்க, இதிலிருந்து தான் x. அப்போ இதிலிருந்து x வரணும்னா சிம்பிள் வே ஒன்றும் இல்லை, இந்த x LCM x ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ்ன்னு இருக்கும். இந்த x நைஸாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு 2x cos ஆல்ஃபான்னு ஆகிடும். அந்த 2x cos alpha bring into RHS, x square minus 2x cos alpha plus 1 equal to 0. We get one quadratic equation in terms of alpha. அது என்ன ஃபார்மெட்டில் இருக்கு? ax square plus bx plus c equal to 0 ஃபார்மெட்டில் இருக்கு. அப்போ அதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். வாட் இஸ் a, வாட் இஸ் b, வாட் இஸ் c. எதில் சப்ஸ்டிட் பண்ணுவேன்? x equal to minus b plus or minus square root of b square minus 4ac whole divided by 2a. அதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டா நமக்கு x கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ அதை எப்படின்றது போடலாமா? பாரு, 2 cos alpha equal to x plus 1 by x. இந்த x LCM எடுத்துடுறேன். அப்போ நமக்கு இது என்னவா இருக்கும் பாரு, 2 cos alpha equal to x square plus 1 whole divided by x. இந்த x cross multiply பண்ணிட்டோமா, 2x cos alpha equal to x square plus 1. இப்போ இது quadratic பாரு, x square அப்படியே இருக்கு, plus 2x cos alpha bring into RHS minus 2x cos alpha plus 1 அப்படியே இருக்கு, which is a quadratic equation in terms of x. அப்போ இங்க பாரு, a is 1, b is minus 2 cos alpha, c is 1. அப்போ நமக்கு ஃபார்முலா x equal to minus b plus or minus square root of b square minus 4ac whole divided by 2a. இது quadratic equation solution நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ minus of b, minus into minus plus 2 cos alpha plus or minus square root of b square பாரு, minus square பண்ணா plus 4 cos square alpha, 4 cos square alpha b square minus 4ac என்ன ஆயிடும், 4 whole divided by 2a. a என்ன 1, அப்போ 2. ஓகேவா? பாருங்க, நான் இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த ரூட்டுக்குள்ள 4 இருக்கா, அந்த இங்க பாரு 4 காமனாக எடுத்துட்டா, ரூட் எடுத்தா 2, அப்போ இந்த 2 காமனாக எடுத்துடுறேன். அப்போ இங்கே நமக்கு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ், இது காமனாக எடுத்துட்டு இல்லை, ரூட்டுக்குள்ள என்ன இருக்கு, காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1, cos square alpha minus 1 whole divided by 2. இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு. இது ஓகேவா? பாருங்க, நெக்ஸ்ட் which is equal to, இப்போ என்ன பாருங்க, இது which is equal to cos alpha plus or minus root of cos square alpha minus 1. You know cos square alpha plus sin square alpha is 1.
அந்த ப்ளஸ் ஒன் இந்த பக்கம் கொண்டு வந்தால் -1. அப்போ இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இது மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகேவா? அப்போ இது பாரு, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருந்தால் என்ன ஆகிடும்? ஐ. சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ரூட் எடுத்தால் சைன் ஆல்ஃபா. நம்ம என்ன பண்ண போகிறோம்? பாசிட்டிவ் எடுத்துக்க போகிறோம். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். சிமிலர்லி ஒய் ஈக்குவல் டு, கொஸ்டினில் பாரு, ஒயில் என்ன இருக்கு பாரு, பீட்டா. அப்போ இங்கே ஒய் ஈக்குவல் டு, சிமிலர்லி ஒய் ஈக்குவல் டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. ஓகேவா? பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரூஃப்ல நமக்கு கொஸ்டின்ல என்ன இருக்கு பாரு, எக்ஸ் பை ஒய் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் ஒய் பை எக்ஸ். அப்போது நான் இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ப்ரூஃபில் நான் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன் பாரு, எக்ஸ் பை ஒய் எடுக்க போகிறேன். எக்ஸ் பை ஒய். எக்ஸ் என்ன? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ஹோல் டிவைடட் பை ஒய் என்ன? காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. எப்பவுமே நம்ம ஒரு கோஷன்ட் ரூல் பார்த்தோம்ல, டிவிஷன் வரும்போது இது டிஃபரன்ஸ் ஆஃப் தர் ஆர்குமெண்ட்ஸ், காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஓகேவா? இப்படி போட்டுடலாமா? இது வந்து என்ன? எக்ஸ் பை ஒய். இதே ஒய் பை எக்ஸ் இதனுடைய ரெசிப்ரோக்கல். அப்போ என்ன ஆகிடும்? காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஐக்கு முன்னாடி சைன் மாத்திரு, மைனஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஓகேவா? பாருங்க, நான் இப்போ இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுட்டேன், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுட்டேன். இப்போ பாருங்க, இப்போ கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரு, பிளஸ் இருக்கா? அப்போ 1 plus 2 implies 1க்கு LHS என்ன? x by y, 2க்கு y by x. ரெண்டையும் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணலாம் பாரு. இப்போ இங்கே பாருங்க, ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் ஐ சைன் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். 1 1 2. அப்போது ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டுமா? 2 காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது எங்கன்னா பார்த்த மாதிரி இருக்கா பாரு, அதானே ஃபர்ஸ்ட் ப்ரூஃபு. புரியுதா? பாருங்க, இப்போ இதில் செகண்ட் ப்ரூஃபு பாருங்க. செகண்ட் ப்ரூஃப் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸ் இன்ட்டு ஒய் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு ஒய். இப்போ நமக்கு எக்ஸ் வந்து என்ன? நமக்கு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா இன்ட்டு ஒய் என்ன? காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணோம்? சம் ஆஃப் தர் ஆர்குமெண்ட், அதான ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம். அப்போ காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது எக்ஸ் இன்ட்டு ஒய். இதை 1ன்னு வச்சுக்கோ. இதில் ப்ரூஃப் 2ல 1 பை எக்ஸ் பை ஒய்ன்னு இருக்கா? அப்போ இதனுடைய ரெசிப்ரோக்கல் இது வந்து என்ன? எக்ஸ் இன்ட்டு ஒய். இப்போ 1 பை எக்ஸ் பை ஒய். அப்போ என்ன ஆகிடும் பாரு, காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுடு. ப்ரூஃபில் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்களா? அப்போ என்ன பண்ணிவிடு, 1 மைனஸ் 2 இம்ப்ளைஸ் LHS என்ன? எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் 2க்கு LHS 1 பை எக்ஸ் பை ஒய் சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போது இங்கே பாரு, சப்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இது மைனஸ் பண்ணால் இது ரெண்டு கேன்சல் ஆகிடுமா? இந்த மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ். அப்போ இங்கே என்ன வரும்? 2i சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகேவா? பாருங்க, RHSல என்ன இருக்கு பாரு, செகண்டில் 2i சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகேவா?
நெக்ஸ்ட் ப்ரூஃப் 3. இங்கே கொஸ்டின் என்ன இருக்கு பாரு, எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் பவர் எம், ஓகேவா? எக்ஸ் பவர் எம்னா எக்ஸ்னா நமக்கு காஸ் ஆல்ஃபா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ஹோல் பவர் எம். அப்போ இதுக்கு டிமாய்வஸ் காஸ் எம் ஆல்ஃபா பிளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் ஒய் பவர் என் காஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் பீட்டா ஹோல் பவர் என். அப்போ இது என்ன ஆயிடும், காஸ் என் பீட்டா பிளஸ் ஐ சைன் என் பீட்டா. ஓகேவா? இப்போ இங்கே தேர்டில் என்ன பண்ண சொல்லியிருக்கு, டிவைட் பண்ண சொல்லியிருக்கா. அப்போ எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என். எக்ஸ் பவர் எம்னா எக்ஸ் பவர் எம்னா நமக்கு காஸ் எம் ஆல்ஃபா பிளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ஹோல் டிவைடட் பை ஒய் பவர் என்னன்னா காஸ் என் பீட்டா பிளஸ் ஐ சைன் என் பீட்டா. இப்போ நல்லா பாரு, டிவைட் பண்ணும்போது நம்ம என்ன கோஷன்ட் ரூல் சப்ராக்ட் பண்ணிக்கணும்ல, டிஃபரன்ஸ் ஆஃப் தர் ஆர்குமெண்ட்ஸ் பிளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. இந்த என் பீட்டா மேலே கொண்டு போயிடணும் மைனஸ். இப்போ அங்கே என்ன பண்ண சொல்லியிருக்கேன், அடுத்தது ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம். இதை ஒன்றுன்னு வச்சுடு, ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம். இது வந்து என்ன, எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என். அப்போ இதனுடைய ரெசிப்ரோக்கல் தானே. காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரெசிப்ரோக்கல்னா சைன் சேஞ்ச் பண்ணிடணும். எதுக்கு, இமேஜினரிக்கு. காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. இதை 2ன்னு வச்சுடு. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான், எல்ஹெச்எஸ்ல சப்ட்ராக்ட். அப்போ 1 மைனஸ் 2 இம்ப்ளைஸ் எல்ஹெச்எஸ் 1ல என்ன இருக்கு, எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என். 2ல ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம் ஈக்குவல் டு 1ல ஆர்ஹெச்எஸ் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 2க்கு சைன் சேஞ்ச் பண்ணிடலாமா. அப்போ இது பிளஸ் இது மைனஸ் கேன்சல் ஆயிடுமா, இந்த மைனஸ் ஆயிடும் பிளஸ். அப்போ இங்க என்ன வரும், 2i சைன் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. பாரு, இது எங்கன்னா பார்த்த மாதிரி இருக்கா பாரு, ஆர்ஹெச்எஸ் தேர்டுக்காக தான் ஆர்ஹெச்எஸ். ஓகேவா பாருங்க. இப்போ ப்ரூஃப் 4 பார்க்கணும். பாருங்க, ப்ரூஃப் 4ல கொஸ்டின்ல 4ல என்ன இருக்கு பாரு, எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என். நம்ம ஆல்ரெடி எக்ஸ் பவர் எம் கண்டுபிடிச்சோம் இல்லையா, எக்ஸ் பவர் எம். எக்ஸ் பவர் எம் நம்ம ப்ரீவியஸ் செக்ஷன்ல என்ன போட்டோம், காஸ் எம் ஆல்ஃபா பிளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா. ஒய் பவர் என் என்ன போட்டோம், காஸ் ஒய் பவர் என் காஸ் என் பீட்டா பிளஸ் ஐ சைன் என் பீட்டா. சிறப்பச்சா பாருங்க, காஸ் என் பீட்டா பிளஸ் ஐ சைன் என் பீட்டா. இப்போ 4th என்ன கேட்டிருக்கார், ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ண சொல்றான், எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என். மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்க, எக்ஸ் பவர் எம் காஸ் எம் ஆல்ஃபா பிளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா இன்ட்டு என்ன வரும், காஸ் என் பீட்டா பிளஸ் ஐ சைன் என் பீட்டா. ஓகேவா பாருங்க. இப்போ இது ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 4 டேர்ம்ஸ். நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது சம் ஆஃப் தர் ஆர்குமெண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாமா, காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா பிளஸ் என் பீட்டா பிளஸ் ஐ சைன் ஆஃப் எம் ஆல்ஃபா பிளஸ் என் பீட்டா. சிம்பிள் கான்செப்ட். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் மல்டிப்ளை பண்ண சொன்னால் சம் ஆஃப் தர் ஆர்குமெண்ட்ஸ் ரியலில் இருக்கிற காசில் இருக்கிற காசு ஆட் பண்ணிவிடு, சைனில் இருக்கிற சைன் ஆட் பண்ணிவிடு.
டிவைட் பண்ண சொன்னால் சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இதை 1ன்னு வச்சுக்கோ. இது வந்து என்ன? எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என். இதுக்கு ரெசிப்ரோக்கல். இதுக்கு ரெசிப்ரோக்கல். ஐக்கு முன்னாடி சைன் மாற்றிட வேண்டியது தானே? அதானே என் ரெசிப்ரோக்கல். அப்போ ப்ளஸ்ன்னு ஆகிடும். மைனஸ் ஐ சைன் ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. இது 2. கொஸ்டினில் 2 என்ன பண்ண சொல்லியிருக்கான்? ஆட் பண்ண சொல்கிறான் பாரு. 1 + 2 எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் ப்ளஸ் 1 எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என். ஆட் பண்ண பாரு. சிம்பிளாக இது 2 ப்ளஸ் 2 டைம்ஸ் காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. இந்த ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் ஐ சைன் கேன்சல். ஓகேவா? பாருங்க. இப்போ கொஸ்டினில் பாரு. 4th RHS அதானே இருக்கு. RHS இது வந்தாச்சு. ஹென்ஸ் த ப்ரூஃப். இப்போ இது ஈஸியாக இருக்கா பாருங்க. இது 5 மார்க்ஸ். இப்போ இங்கே நம்ம இந்த எக்ஸ் இப்படி கண்டுபிடிச்சோம் பாரியா. இப்படி போடாம ஸ்ட்ரைட்டா we know that cos alpha x equal to cos alpha plus I sin alpha, y equal to cos beta plus I sin beta னு போட்டு இதை ப்ரூஃப் கொடுத்தாலும் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நம்ம இது போல் இதை ப்ரூஃப் பண்ணி காமிச்சிடலாம். இப்போ இது ஈஸியாக இருக்கு இல்லையா? இப்போ இந்த சேனலை நீங்கள் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்டு ஷேர். தேங்க்யூ.